Hello guys, இந்த வீடியோல OOPS னு சொல்ற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்கோட கான்செப்ட் வைஸ் லேர்னிங் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும்போது நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க அப்படினா அதுல ஏதாச்சும் OOPS ரிலேட்டடா கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும், க்ளீனா ஆன்சர் பண்ண முடியும். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் ரெண்டோட லிங்க்குமே இருந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜாப் அப்டேட்ஸ், சேனல் அப்டேட்ஸ், அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸஸ் எல்லாமே அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஊப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஊப்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அதாவது ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரோக்ராமிங் ஸ்டைலில் தான் இருந்துட்டு நம்ம ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டி. ரியல் வேர்ல்டு என்டிட்டி அப்படின்னா நீங்கள், நான், டேபிள், சேர், ஃபேனு அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் இருந்துட்டு ரியல் வேர்ல்டு என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு என்டிட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், பிஹேவியர்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதுகிற ப்ரோக்ராமிங் தான் இருந்துட்டு இந்த ஊப்ஸ். ஸோ இதில் முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது, கிளாஸ் அப்புறம் ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸோட ப்ளூ பிரிண்ட். ஸோ இப்போ ஒரு வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி எத்தனை வீடு வேணாலும் கட்டலாம். அந்த எல்லா வீடுமே இருந்துட்டு இந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு கிளாஸ் இருந்துட்டு அதுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்கணும், இந்த பிஹேவியர்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாஸை பேஸ் பண்ணி அதை ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக வச்சு நம்ம ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸான இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கான க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் டாக்டர் போரா இருந்துட்டு சிட்டி கிட்ட போய் நியூரல் ஸ்கீமை பற்றி கேட்பார். ஸோ ஏன் அந்த நியூரல் ஸ்கீமை கேட்குறாருன்னா அந்த நியூரல் ஸ்கீமை வச்சு நம்ம எத்தனை சிட்டி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த நியூரல் ஸ்கீமா அப்படிங்கிறது தான் அந்த கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது இருந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக செயல்படுது. ஸோ அது கையில் இருந்துச்சுன்னா சிட்டி மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துட்டு நம்மளால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதாக இருந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஊப்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக 4 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 பில்லர்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுறது மூலமாக ஊப்ஸ் இருந்துட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பில்லர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். ஸோ இந்த என்கேப்சுலேஷனோட டெக்னிக்கல் வைஸ் டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வேரியபிள், ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா இதெல்லாம் டுகெதராக வ்ராப் பண்ணுது, ஒரு கேப்சூல் மாதிரி இது எல்லாத்தையும் டுகெதராக வச்சுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு பேக் வச்சுருக்கீங்க, அதுக்குள்ளே உங்களோட நோட்ஸ், லேப்டாப் இதெல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த பேக் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் உள்ளே வச்சுருக்கிற அந்த பொருளுக்கு இருந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் தருது. ஸோ வெளியே நீங்கள் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே வச்சுருக்க பொருள்லாம் நனையாமல் இருக்கும். ஸோ இந்த பேக் இருக்கிறனால. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டேட்டாவை இப்படி என்கேப்சுலேட் பண்ணி வைக்கிறது மூலமாக டேட்டா ப்ரொடெக்ட் ஆகிருக்கும், சேஃபாக இருக்கும். ஸோ அதான் இருந்துட்டு என்கேப்சுலேஷனோட வேலையே. ஸோ இதான் இருந்துட்டு என்கேப்சுலேஷனோட ஒரு குட்டி டெஃபினேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்லேயே வந்து இன்ஹெரிட் ஆகுது அப்படிங்கிறது வருது இல்லையா. ஸோ இப்போது ஒரு பேரண்ட் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு சைல்டுக்கு வர்றது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருந்துட்டு ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒரு தாத்தா கிட்ட இருக்குன்னா அது அடுத்து அப்பா கிட்ட வந்திருக்கும், அதுக்கு அடுத்து பையன்கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு ஆன்செஸ்ட்ரல் வைஸாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துட்டு அதுக்கு கீழே இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு இருந்துட்டு வர்றதை வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ், சிம்பிளாக சொல்ல போனோம்னா. ஸோ இது எப்படி இந்த ப்ரோக்ராமிங்குள்ளே ஊப்ஸ்குள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பேரண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பேரண்ட் கிளாஸ்க்கு சர்டைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பேரண்ட் கிளாஸ்க்கு ஒரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைல்டு கிளாஸ் இருந்துட்டு பேரண்ட் கிளாஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கும். இதை இருந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இருந்துட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு இருக்கிறது இருந்துட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கப்புறம் இருந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது கிராண்ட் பேரண்ட் அப்புறம் சைல்டு, இதில் இருந்துட்டு நிறையா லெவல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இது இருந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பேரண்ட்டுக்கு நிறைய சைல்டு இருக்கிறதா இருந்துட்டு ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா 2 பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை இந்த ஒரு சைல்டு கிளாஸ் வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணியிருக்கும். ஸோ அதை தான் இருந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5th டைப் இருந்துட்டு ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன மேலே சொன்ன இந்த 4 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ஏதாச்சும் ஒரு 2 கம்பைன் பண்ணி வச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் இருந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் பில்லர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம்.
ஸோ அதாவது இப்போ ஒரே பொருள் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன். ஸோ அதில் வந்துட்டு கேம் விளையாடுறோம், ஒரு கேம் இன்ஜினாக அது வந்துட்டு யூஸ் ஆகுது, பாட்டு கேட்குறோம், ஒரு ஐபாடாக யூஸ் ஆகுது, அது இல்லாமல் காலும் பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருந்துட்டு நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ இதே மாதிரி நீங்கள் எழுதுகிற ஒரு வேரியபிளோ ஒரு ஃபங்க்ஷனோ இருந்துட்டு நிறையா விஷயத்துக்கு வேறு பிஹேவியருக்கு இருந்துட்டு யூஸ் ஆகும்போது அதை நம்ம பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேம் ஆக்ஷன் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும் அந்தந்த சிச்சுவேஷன்ஸை பொறுத்து. ஸோ இதை பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்புறம் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்ட்டு. கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசமை நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ரன் டைம் பாலிமார்ஃபிசமை நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம் பாலிமார்ஃபிசம்ஸ் இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது கொஞ்சம் பெரிய கான்செப்டாக போகும். அதை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஆல்சோ நான் இப்போ இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் வந்துட்டு நான் ஒரு கான்செப்ட் வைஸாக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனே தவிர கோடிங் வைஸாக நான் கொண்டு போகல. உங்களுக்கு கோடிங் வைஸாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கான வீடியோவும் வந்துட்டு போடுறேன். ஸோ இதோட பாலிமார்ஃபிசம் முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூஸருக்கு இருந்துட்டு தேவையானதை மட்டும் காட்டிட்டு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை அவங்ககிட்ட இருந்து ஹைட் பண்ணுறது. இதுக்கான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பைக்கை இருந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்போ பைக் நமக்கு ஓட்டணும்னா அந்த வண்டியை பேலன்ஸ் பண்ண தெரியணும், அப்புறம் வந்துட்டு எப்போ பிரேக் பிடிக்கணும், எப்போ வந்துட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், எப்போ வந்துட்டு கிளச் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு தெரிஞ்சால் போதுமே தவிர இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, பெட்ரோல் எப்படி இன்ஜின் எடுத்துக்குது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் வந்துட்டு பைக் ஓட்டுறவங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதே மாதிரி ஒரு யூஸருக்கும் பார்த்தீங்கன்னா நெசசரியான டேட்டாவை மட்டும் அவங்களுக்கு ஆக்சசபிளாக வச்சுட்டு அவங்களுக்கு தேவையில்லாத டேட்டாவை ஹைட் பண்ணி வைக்கிறது தான் இருந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன். இது இருந்துட்டு அன்னெசரி டேட்டா வெளியே போகாமையும் இருக்கும், யூஸருக்கு இருந்துட்டு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸும் வராமல் இருக்கும். ஸோ இதுதான் இருந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதோட 4 pillars ஆஃப் ஊப்ஸ் இருந்துட்டு முடியுது. ஸோ ஒரு கான்செப்ட் வைஸாக உங்களுக்கு டக்குன்னு இருந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, என்கேப்சுலேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு கண்டென்ட் இருந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு கோடிங் வைஸாக இருந்துட்டு இந்த ஊப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.